இருங்க பெரிய பட்டாளம் வருது வாரமா இல்லைங்க அணுகுண்ட கூட தடுத்து பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன குழந்தை தான் தடுக்க முடியாது சாமி வாயும் சொல்லுவோம் கூப்பிடுவோம் சாமி வந்துட்டா கூத்தியாரு ஆடுறது இந்த ஆள் வாய் கஞ்சிட்டு பொறனே வந்துடும் போய் போய் நான் பிரார்த்திக்குமான பொழுது நீ பிரார்த்திக்கிறேன் நல்லா இருக்கும் 500 1000 வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பேச மாட்டேங்குது தன்னுடைய மனாவன் உள்ளத்தார் என்னை யாரென்று கவனித்தார் உங்களை பார்த்தா தெரியுதுங்க எப்படி தெரிகிறது நீ தானே நம்ம இரும்பாலில பசு காசுலாம் நின்றுட்டு என்ன பார்த்தா பசு காசு சத்தியமா சொல்றேங்க ஓட்டு எதுக்குமே காசு இல்ல சார் இங்க மட்டும் இரும்பால கொல்லப்பட்டி இன்னும் சர்க்கார் கொல்லப்பட்டி இருந்து அங்க மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்குமே நான் எவ்வளவு வேணாலும் கடவாயிட்டே வீட்டுக்கு போயிடுவேன் தெரியுமா உங்களை பார்த்த உடனே தெரியும் சாமி நீ கடவாயிட்டு தான் உங்க போவனே எப்படிங்கிற பாவம் மாதிரிதான் எங்க எப்படி எப்படி எல்லாம் பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஜவுத்துக்கு கோழி இருக்காங்க பத்தியா பண்ண கோழி அது மசாலா முடிஞ்சு நீ வச்சுட்டு வரும்போதே தெரியும் நீ கடவாயிட்டு தான் போவேன் இது என்ன பண்ண கோழி மிஸ்ரு என் சுலாரோத்தின மணிமகடத்துல இருக்கக்கூடிய கல்துரோ கல்லால் இழைக்கப்பட்டதுரா அது எதாவது அமைக்கப்பட்டது கல்லால் இழைக்கப்பட்டது கொஞ்சம் கீழே குமிங்க எப்படி எதுக்கு ரொம்ப அப்படி குமிங்களே எதுக்கு அது ஒரு விசி இருக்கு குமிங்க கல்துரா தானே ஆமா அவன் எங்க போத்துறா ஏன் சாமி அதான் கல்துரா தானே ஏன் புடிச்சிட்டு வந்திருக்கிற சம்பு வெங்காயம் தயிர் தங்கம் ஐநூறு கோகாதம் முத்து மாணிக்கம் புத்தராகத்தினால் ஒரு சிற்பத்தை அழைத்து அதற்கு பட்டு பீதாம்பரத்தால் அலங்கரித்தால் தான் அழகு அழகு இல்லைன்னா அந்த செலவு வெறிஞ்சலத்தான் வெறிஞ்சலத்தான் போலத்தான் இந்த சுலாரத்தின மணிமகடத்துக்கு இந்த துறை இல்லைன்னா அது அழகில்லாது அழகில்லாது அதனாலதான் சீட் எடுத்தியா சீட் எடுத்துங்க 10,000 தள்ளி போயிடுச்சு அந்த சீட் இல்லடா அந்த அண்ணன் எழுதி கொடுத்துச்சா ஓ எழுதி கொடுத்தது ஆமா நீ சீட் எடுத்து நீ கடை வாங்கி தரலாம் கடை ஏங்க உனக்கு படிக்க தெரியுமா தெரியுமே படிக்க தெரியும் அப்போ பிஏ படிச்சு பிஏ படிச்சு பிஏ கை விட்டுருப்பாரு ஃபர்ஸ்ட்ங்கிறத மட்டும் படிக்க சொல்லு அப்புறம் நான் படிச்சுக்கிறேன் படிச்சு இந்த முத வார்த்தையை மட்டும் படிக்க சொல்லு எனக்கு படிக்க தெரியாது சாமி நான் படிச்சிருந்தா நான் என்ன பண்ண கூத்தாடிட்டு தெரியாது எனக்கு தெரியாது படி கண்ணு தெரியுதா கண்ணாடி வேண்டா படிடா அப்புறம் படிக்கவே விட மாட்டேங்கிற படி நீ நானே படிக்கிறேன் ஆமா ஏங்க சார் என்னது ஐயோ என்னாச்சு அவ்வளவு அருமையா எழுதிருக்காங்க நல்லா படிச்சீங்க அதனால எழுதிட்டே இருப்பாங்க சும்மா இருப்பாங்க எழுத்தொன்னு லண்டனுக்கு அமெரிக்காவுக்கு முத்து முத்தா எழுதிருக்காங்க இருங்க சொல்லுங்கள எழுதணும்டா சொல்லு அடிச்சுனா மறந்து போயிடுவோம் சாமி நானு சரி படி போகாரனால சரி படி ஏங்க ஆமா நான் யாரு நீங்க யாரு என் பெயர் என்ன உன் பெயர் அறிக்கை செய்ய வேண்டும் விட்டு இழுத்தா சாமி இப்படி ஆகி போயிட்டேன் செட்டிப்பட்டியில 4 ஏக்கரை வித்து முடியா
மாட்டுக்கு ருசியா இருக்குதாமா. ஓய் ஆனா பாட்டு முடிக்கிற போதியா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில கறி எடுக்கிற ஞாபகம் போக மாட்டேங்குது இவருக்கு. நல்லா தானே இருக்குது கோணக்காலங்கிற ஒரு ராஜனுக்கு அழகான பெயர் என்ன தெரியுமா? கோலாகலன். ஓ கோலாகலன். சரி அப்படி இதோ என் பெயரோ சிவராஜ மன்னன் என்று அறிந்தாரா என்ன? சிவராஜ மன்னனுக்கு எதிரில சாமி இவன் குஞ்சா முடிச்சுட்டானா, அதனால இவன் என் குஞ்சா என்ன பிடிக்கிற பக்கத்துக்கு குஞ்சு பிடிக்குன்னு கேக்குறான். இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. சத்தம் போடாத இவர் குஞ்ச கடிச்சு விடுவாரு. மோசமான மேசங்க இழைச்சவாங்க. என் பெயரோ சிவராஜரா இருந்த எதுங்க சாம்பார் ரசம் சொல்லுங்க சீக்கிரம். சாம்பார் ரசம் இல்லடா, அது வீட்டுல வச்சாங்களா அது இல்ல. சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம் அப்படின்னா நான் ஆளக்கூடிய நன்னகரம். நன்னகரம் எது சொல்கிறேன் கூறி. பொறுமையா இருக்கணும். நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யமோ பத்தால் ஜீவனதி விளைந்தாடி பாயும் நீர்வளம் நிலவளம் படைவளம் கொடைவளம் 5 வளம் பொருந்திய அரசனாக
அரசனாகப்பட்ட இந்த சிவராஜன் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி. உங்களோட பேர் சிவராஜனா இருந்தாலும் சிவனந்தாபுரி ஆண்டு வந்தாலும் தங்களையும் பெற்றிருந்த தாய் தந்தை யாரு? எனக்கு ஏன போட்டா கேக்குறாங்க. ஆமா சாமி, ஐயோ அருவு இல்ல, அருவுண்டா ஒண்ணு கூட சேர்த்துட்டு அவங்க பட்டுவாங்க. அந்த மாதிரி கூட சேர்த்து சொன்ன அப்பவே என்ன கேட்டு பணம் கொடுத்துருக்கணும். அதுதான் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு. ஆமா சாமி. அப்படி என் தாய் தந்தையர் யாருக்கு கேட்டாயே? ஓகே என்ன பெற்றெடுத்த என் தாயோ கனகவள்ளி, என் தந்தையோ கச்சராஜன். கனகவள்ளிக்கும் ஒரே செல்லப்பனாக இந்த சிவராஜன் செட்டியாராக பிறந்து எங்கள் வேலை என்ன? கடலோடு கடல் தாண்டி கப்பல் வியாபாரம் செய்யக்கூடியவர். கடல் தாண்டி கப்பல் வியாபாரம். ஆமா, அப்படி கப்பல் வியாபாரம் என்றால் முத்தலக்கும் செட்டி. ஆமா, சரி. தங்கம், வெள்ளி, வைடூரியம், கோமேதகம், முத்து, மாணிக்க, புஷ்பராகம் அப்படி பட்ட பொருள்களை எடுத்து வந்து நாங்க வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். நீ தங்க வியாபாரி. ஆமா, தங்கம், வைரம், முத்து, பவுன் எல்லாம் விக்கிறீங்க. அதெல்லாம் விக்கிற வியாபாரி. ஆமா, யார முளத்துறதுக்கு இங்க வந்து கூத்தாடிக்கிறீங்க? சாமி, சத்தியமா சொல்றேன், நீ தங்கமா விக்கிற இல்ல சங்கிலில எங்க தார ஊதிட்டு தெரிஞ்சியா? அது எப்படி ஊதுறாரா? கோயிலுக்கு போனா சாமி பார்த்து ஊதுறா பரவாயில்ல, அங்க பேர் எல்லாத்தையும் பார்த்து அது வயசார கிளவி இவர் வயசுக்கு பாத்துக்கிறது. அவர்கிட்ட எப்படி சோழ காட்டுக்கு 2 பேரும் போலாமா? சமாச்சாரம் எங்கிட்ட கூடாது.
ஆமா சாமி. நான் கையில வச்சிருக்கிறது பொருள் என்ன தெரியுமா? தாரை. அது எதுக்கு உபயோகப்படுறது தெரியுமா? எதுக்கு? அதாவது சிவனுக்கு சத்தியம், சிவனுக்கு சத்தியம். மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் முடிந்ததாம். அப்படி திருமணம் முடிக்கும் போது கணாபுதங்கள் கையில வைத்து ஊதியது சிவனுடைய தாரை. எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டு நினைக்கப்படாது. கொடுத்து வச்சிருக்கு தான் கல்யாணத்துக்கு கிடைக்கும். இல்ல ஆமா, நான் போதும் கையில ஊதும். நீ யார் புடியில ஊதுற? இன்னைக்கு வேணும்ல? இன்னைக்கு வேணும். ஆமா சரி சார். அந்த கணாபுதங்க சிவனுடைய அடிகளாரா இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு அதை கையில தொட முடியும். கையில தொடுறதுன்னா நீ போய் சொல்லிட்டு அவனை அழிச்சு விடுவோம். அப்ப நீ வந்து கரியில நிக்க மாட்டேன். கறி தும்மடா, அது தொடறதுக்கு ஒரு அதாவது குணம் வேணும். குணம் வேணும். ஆமா, மத்தால கராட்ட நாய் கொண்டு இருக்கக்கூடாது. அதுதான். அதுக்கு என்ன தெரியுமா? தான் தரிகிட தோ அப்படின்னு அன்று சிவன் ஆடிய நாட்டம் தான் மத்தாளம். எப்படி? இதுல தான் தரிகிட தோ, தான் தரிகிட தைத்தோ, தான் தரிகிட தையத்தோ. சரி விட்டு வரல. சரி சாமி. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அடிச்சாங்க. யாரு தெரியுமா? யாரு? கண்ணன் மத்தாளம், நந்தி பெட்டி, நாரதன் வீணை. ஆமா. அப்புறம் என்னன்னா என்ன? நந்தி பொட்டி, நாரதன் வீணை. அப்போ அதாவது சுலகமா சொன்னா அந்த அஷ்டதிக்கு பாடல்கள் எல்லாம் தாளம். தாளம். ஆமா, வேண்டாம். தாளம்னா என்னடா? தாளம்னா என்ன? இப்படி அடிக்கிறாங்களா தானே? சால்ரா. சால்ரா என்ன சொல்றீங்க? சால்ரா போடுற கோஷ்டி. ஆமா, அப்படி சொல்லாத. இந்த தாளத்திலே 32 வாத்தியங்கள் பிறந்தது தாளம். தாளம், தாளம், மத்தாளம், பேரிகை, சின்னம், தாரை, துத்தாரி, நாதஸ்வரம். 32 வாத்தியங்கள் இருக்கிறது. 32 வாத்தியம். 32 வாத்தியங்கள் யாரோட பிறந்தது? யாரோட? அன்று நெருப்புல உருவாக்கப்பட்ட ராதாவிசூரனை அழிக்க, ராதாவிசூரனை அழிக்க, அதாவது பார்க்கணும் ரத்னாபுரி நகரத்திலே அரக்குமாங்கோட்டை கட்டியதான். அந்த அரக்குமாங்கோட்டை அழிக்க, அதாவது எழுந்தான் வீரவண்ணியன் சத்திரியன். சத்திரியன். ஆமா, அவனோடு உடன் பிறந்தது 32 தாளவாத்தியம். 32 வாத்தியத்துக்கும் அன்று பிறந்தவர் தான். 32 இனங்களும். 32 இனங்களும். இல்ல ரெண்டு இல்ல. இந்த செட்டியாரால பிறந்தாரு, வழக்கார பள்ளின்னு ஒருத்தர் பிறந்தாரு, செப்படம் பிறந்தாரு. எல்லாருமே அதுல இருந்து வந்தீங்க தான். இன்னைக்கு நடக்கிறத டெஃபினெட்லி. இன்று அப்படி நான் கடல்வாடு கடல் தாண்டி கப்பல் வேறாம் செய்து வந்தாலும் நான் தக்க 16 வயதிலே மனம் முடித்த மங்கையார் யாரு? யாருங்க? நம்ம தேவடியா. நீசா அப்படி கூட பாகாத கட்டி வரும். நான் பாகாத கட்டி தேவதையார். அப்படி கேளு. காது காதுன்னா வேது வேதுன்னு கேக்குது. அப்ப என்ன காது அப்படி அதாவது நான் சிவரஞ்சனியை மனமுடித்து ஆமா நீண்ட கால உள்ளாட்சி வாழ்க்கை ஆரம்பித்தேன். உள்ளாட்சி வாழ்க்கை உல்லாசமாக சரி. அதிலே 3 குழந்தைகள். 3 குழந்தைகள். யார் யாரு? அப்புறம் அதுல 3 குழந்தைகள். பெண் குழந்தை, ஆண் குழந்தை. 3 பேரும் சுகமாக நாட்டிலே இருக்கிறோம். மனைவியாகப்பட்டவர்கள் அழைத்து வா.